நம்ம சிறுத்தை கட்சிகளின் தலைவரான திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பெண் சிறுத்தை. அதனால அந்த பெண் சிறுத்தைய நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாடுபட்டு போராடி அவங்கள எப்படியாவது ஜெயிக்க வச்சணும் அப்படின்னு சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர் அப்படி சொல்றாரு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் இப்போ ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ், அதிமுக கட்சியில இருந்து திமுகவுக்கு உள்ள போன ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதற்கான வேலையை கரெக்டாக அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க செஞ்சு, என்னையா நீ பெண் சிறுத்தை அப்படின்னு சொல்ற அப்படின்னு திருமாவளவன் அவரையே எல்லார் முன்னாடியுமே பயங்கரமாக அவமானப்படுத்தியிருக்காங்க இப்போ பிரேமலதா விஜயகாந்த். ஸோ அது மட்டும் கிடையாது, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இப்போ அவங்க தான் ஒட்டுமொத்த இந்த அரசியல் பிரச்சாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஹாட்டான டாப்பிக்காக இருக்காங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அந்த இடத்துலையுமே ஸ்டாலின் அவருக்கு திரும்பவும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி அவர் தான் திரும்பவும் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பாட்டு தைரியமாக சொல்கிறாங்க, எடப்பாடி அண்ணன் அவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு. ஸோ இதை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்க? ஸோ அவங்க சொன்ன அந்த வீடியோ கிளிப்பிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வர இருக்குது. எதுக்காக எந்த சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு சிறுத்தைகள் அவங்க பெண் சிறுத்தை அப்படின்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எதுக்காக அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு விவரத்தை பற்றின முழு விவரம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் அப்படியே பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவருக்கு பிரேமலதா அவங்க உள்ளே வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனாலுமே திமுகவுக்கும் முக்கியமாக ஸ்டாலின் அவருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேண்டா விருப்பாக அவங்க கொடுத்த அந்த தொகுதிகளை வாங்கிக்கிட்டு வேண்டா விருப்பமாக தான் இப்போ சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் வேண்டா விருப்பாக நம்ம பிரச்சாரம் பண்ணாலும் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணணும்ல அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய வாகனத்திலேயே ஏறிக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் நேற்று ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எப்படிப்பட்ட பிரச்சாரம் அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சாதாரண பெண்மணி கிடையாதான், அவங்க ஒரு பெண் சிறுத்தையா. அதனால் அந்த பெண் சிறுத்தையை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஆதரவு பண்ணி இந்த எலெக்ஷனில் பாடுபட்டு அவங்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும், அவங்களும் நம்ம தோழமை கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் பேசியிருக்காரு திருமாவளவன். ஸோ அதுக்கு பதிலுக்கு நன்றி ஆற்றும் விதமாக பிரேமலதா அவங்களுடைய அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வேலையை பண்ணணும்ல, அதனால் திருமாவளவன் அவரை எல்லார் முன்னாடியுமே பயங்கரமாக அவமானப்படுத்தி விட்டுருக்காங்க பிரேமலதா. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு சில கட்சியினர்கள் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு மேடை ஒன்று பிரச்சாரத்துக்காக அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த மேடையில் எல்லா சின்ன சின்ன கட்சியினர்கள் எல்லாருமே இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே கூட அங்கே வந்திருக்காங்க. அப்போ தோழமை கட்சி எல்லாருடைய தலைவர்கள் பேரையுமே திருமாவளவன் ஒருத்தராக அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் எல்லார் பேரையுமே சொல்ல எழுந்து நின்று எல்லாருமே மக்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேர் வர்றப்ப பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்த தோரணை, அந்த தோரணையை பார்க்குறப்பவே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. முக்கியமாக திருமாவளவன் அவர் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாரு, ரொம்பவே ஷாக்கும் ஆகிட்டாரு. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னா எந்திரிக்கலை, அங்கே மக்களுக்கு வணக்கமும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு நக்கலாக ஒரு தோரணையோட ஒரு லுக் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் பிரேமலதா விஜயகாந்த். அப்படியே ஆடி போயிட்டார் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவமானம் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கிட்டயே எப்பயுமே அடைஞ்சிருக்க மாட்டார் திருமாவளவன். கூட்டணி கட்சிக்கு உள்ள வந்தாலும் வந்தாங்க பிரேமலதா. அதுவும் பிரேமலதா வந்ததால் நமக்கு தொகுதிகள் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தோழமை கட்சியினர்கள் கூட்டணி கட்சி அவங்க முன்னாடியே பிரேமலதா இப்போ வந்தவங்க அவங்க நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அவமானத்தில் கூனி குறுகி தான் போயிட்டாரு திருமாவளவன். ஸோ இதோட மட்டும் விடலை, இப்போ நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க பிரேமலதா. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்ஸாக நிச்சயமாக பிரேமலதா அவங்க இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாருமே 100% உண்மை அப்படின்னு உறுதி பண்ணுற மாதிரி பிரேமலதா அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நிச்சயம் திரும்பவும் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையை கட் பண்ணிவிட்டு அண்ணன் ஸ்டாலின் அவர் தலைமையில் திரும்பவும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு டக்குன்னு பிளேட்டை மாற்றிட்டாங்க. அதாவது அண்ணன் எடப்பாடி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மைண்டில் இருக்குது. ஆனால் அதை சொல்ல வந்துட்டு ஐயோ நம்ம எடப்பாடி அவருடைய பேரை சொல்லிட்டோமே அப்படின்னு அண்ணன் எடப்பாடின்னு அப்படின்னு சொல்ல வந்துட்டு டக்குன்னு அப்படியே வாயை மாற்றிட்டு அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க. மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவருடைய
ஆட்சி திரும்பவும் அமையும் அப்படின்னு பிரேமலதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னதான் திரும்பவும் அங்கே ஸ்டாலின் அவர் ஆட்சியிலே அமைப்பார் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வாய் தவறி எப்படி இந்த வார்த்தை வரும்? ஏன்னா மைண்டில் இருக்கிறது தான் எப்பயுமே வாய் தவறி எல்லாருமே உளறிடுவாங்க. எது பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமாக யாரும் பேச மாட்டாங்க. வாய் தவறி வருது அப்படின்னா நிச்சயமாக அதில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏறக்குறைய உண்மையான வார்த்தைகளாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ பிரேமலதா அவங்க வாயில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டு போட்டு திமுகவையும் கிழிக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே எல்லாருமே கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்கை ஒரு சில வினாடிகள் இங்கே நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய இந்த பேச்சுக்கு இப்போ பயங்கரமாக அதிமுகவினர்கள் அவங்களுக்கு நடுவுலையே என்னதான் பிரேமலதா அவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பிரேமலதா அவங்களுடைய ஸ்பீச் அப்படின்னாலே இப்போ எல்லாருமே தமிழக அளவில் எல்லாருமே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவினர்கள் அவங்க கிட்டேயுமே இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் எங்கேயாவது கூட்டம் போட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே இப்போ அதிக அளவில் கூடுறாங்க. பிரேமலதா அவங்க பேசுகிற எந்த வீடியோ வந்தாலுமே மக்கள் எல்லாருமே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உத்து பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு கடந்த 2-3 நாட்கள்லேயே அதாவது ஸ்டாலின் அவர் கூட அந்த மேடையில் பேசினாங்கல்ல பிரேமலதா, அதாவது திமுக ஆட்சியில் என்ன பெருசாக குற்றம் நடந்துருச்சு, பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதைப் பொருள் அதிகமாக தலை விரிச்சு ஆடுது, இதை தவிர நீங்கள் என்ன திமுக மேலே குறை சொல்லிட முடியும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னதில் இருந்து இப்போ வரைக்கும் பிரேமலதா அவங்களுடைய அந்த பிரச்சாரம் அவங்களுக்காக அவங்களுடைய பேச்சை பார்க்குற கூட்டம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பிரேமலதா அவங்க மேலே உயர்ந்திருக்கு. பத்தாக்குறைக்கு இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையுமே எடப்பாடி அப்படின்னு அவருடைய பேரை விட்டுட்டு டக்குன்னு அதை ஸ்டாலின் அப்படின்னு மாற்றிட்டாங்களே. இந்த வீடியோவும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமூக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பத்தாக்குறைக்கு திமுகர்கள் அவங்களே திருமாவளவன் அவரை எப்பயுமே மதிக்கிறதில்ல. முக்கியமாக ஒரு வண்டியில் ஏறினா நீ ஏறக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவருடைய ஆதரவாளர்கள் அந்த வண்டியில் இருந்து கீழே இறக்குறாங்க. பிரச்சார கூட்டத்துக்கு நிறையா இடத்துல திருமாவளவன் அவருடைய ஆதரவாளர்கள் வந்தாலுமே எல்லா இடத்துலையுமே அவங்கள ஒரு மோசமான தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினர்கள் அவங்களே திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்களையும் திருமாவளவன் ஆதரவாளர்களை மோசமாக திமுகவினர்கள் அவங்களே நடத்திக்கிட்டு வராங்க. இப்போ பிரேமலதா அவங்களும் திருமாவளவன் அவருடைய கூட்டத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அவர் சில தலைவர்களை அறிமுகப்படுத்துறாரு. அந்த இடத்துல திருமாவளவன் அவர் பேரை சொல்கிறாரு. ஆனால் எழுந்து நின்று பிரேமலதா அவங்க ஒரு வணக்கம் கூட என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி தில்லா நக்கலா அவங்க உட்கார்ந்தது. அந்த இடத்துல திமுகவினர்கள் எப்படி திருமாவளவன் ஆதரவாளர்களை அவங்க அவமானப்படுத்துவாங்களோ அதே மாதிரியான விஷயத்த இப்போ பிரேமலதா அவங்களுமே புதுசாக கூட்டணிக்கு உள்ளே வந்தாலும் நானும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க திருமாவளவனை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது திருமாவளவன் கட்சியினர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரியான சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் எதுக்கு பிரேமலதா அவங்களுக்காக இந்த எலெக்ஷனில் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. பத்தாக்குறைக்கு எடப்பாடி அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு இப்போ பிரேமலதா அவங்க சொன்னது அடுத்த குண்டு. ஏன்னா ஏற்கனவே 2-3 குண்டை போட்டுட்டாங்க பிரேமலதா. இப்போ அடுத்த குண்டாக இந்த குண்டையுமே பிரேமலதா அவங்க போட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு புரியல. பிரேமலதா அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன சிக்கல் கொண்டு வர போகிறாங்க, என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி திமுகவினர்களை எப்படி சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரேமலதா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவருக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்காங்க பிரேமலதா. ஸோ பிரேமலதா அவங்க வாயில இருந்து வந்த இந்த வார்த்தைகள் தெரியாமல் வாய் தவறி சொன்னதா இல்லை அவங்க மனசில் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்களா? ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன்